ரீசெண்டா பெங்களூர் போயிருந்தேன். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க வீட்டுல இட்லி செஞ்சாங்க. ஆனா ராமேஸ்வரம் கஃபில அந்த இட்லி நெய் ஊத்தி இட்லி தட்டு இட்லி அப்பப்பா கீ ரோஸ்ட் எல்லாம் இப்ப நினைச்சாலே அமேசிங். என்ன சொன்னீங்க? அதான் இவ்ளோ இருக்குல்ல. ராமேஸ்வரம் கஃபே இத இட்லி தான் நல்லா இருக்கு. வீட்டு இட்லி பிடிக்கல. அப்படியே இட்லி எடுத்து விட்டேன்னு வைங்க, மண்ணு உடைஞ்சிரும். அதான் நானும் சொல்றேன். இட்லி எடுத்து மண்டையில அடிச்சா மண்டை உடைஞ்சிரும். என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லம்மா, வீட்டு இட்லியை வச்சு கண்டிப்பா வீலாக் பண்றேன். இப்ப சும்மா அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அவங்க பிசினஸ் எப்படி ரன் பண்ணாங்க, எப்படி சக்சஸ் ஆனாங்க, எப்படி 4 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணாங்க, இத பத்தி தான் நான் பேச போறேன். கவலை வேண்டாம். ஓ அப்படியா? உங்களை தப்பா நினைச்சேங்க. ஓகே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபுட் வீலாக்லாம் கிடையாது. அவங்க பிசினஸ் எப்படி ரன் பண்ணாங்க. ஒரு ரோட்டு கடையில இருந்து இன்னைக்கு 4.5 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றாங்க மாசம். 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 2023. இந்த 2 வருஷத்துல 50 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றாங்க. எப்படி இது சாத்தியம்? அப்படி என்ன ஸ்பெஷல்? இந்த ராமேஸ்வரம் கஃபே பெங்களூர்ல 4 இடத்துல இருக்கு. ஆனா ஏன் ராமேஸ்வரம்னு பேர் வச்சாங்க? ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பேர் வச்சாங்க? இதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை தேடி நல்ல இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்கிறோம். இது உங்களுக்காக. வாங்க உள்ள போலாம். திவ்யா சிஏ படிச்சிருக்காங்க. படிக்கும் போதே குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் கேஎஃப்சி மாதிரி இந்தியாலாம் பிசினஸ் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்ல, திவ்யா எப்படியாச்சும் சவுத் இந்தியன் ஃபுட்டை குளோபலா இன்டர்நேஷனல் அளவுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஒரு ஸ்பார்க். அப்பதான் அவங்க ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, கேஎஃப்சி மாதிரி ரன் பண்ண முடியாது, இந்தியா ஒரு வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பார்க்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸை திவ்யா ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகவேந்திரா ஒரு ரோடு ஓரம் ஒரு வண்டி போட்டு நடத்திட்டு இருந்திருக்காரு. அப்புறம் படிப்படியா லீமெரிடியன்ல கேஷியர், கிளீனர், கவுண்டர் பாய், அப்புறம் மேனேஜர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒழுங்கா போகல. அப்பதான் திவ்யாவை மீட் பண்றாங்க. திவ்யாவுக்கும் ஒரு பேஷன் இருந்துச்சு, சவுத் இந்தியன் ஃபுட்டை எப்படியாச்சும் உலகம் ஃபுல்லா ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போகணும்னு. வேற என்ன சொல்றது, லைக் மைண்டட் ஒன்று சேர்ந்தாங்க. ஒரு கஃபே ஆரம்பிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். திவ்யா வீட்டுல ஓகே சொல்லல, ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, படிக்க வச்சாங்க, பெரிய விஷயம். ஒரு எக் பஃப் சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ணணும் திவ்யா. அப்படி இருக்கிறச்ச சிஏ படிக்க வச்சிருக்காங்க. சிஏலாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட இட்லி வைக்க போறாங்கன்னா சும்மா விடுவாங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் திவ்யா வீட்டுல இருந்துச்சு. திவ்யா எப்படியாச்சும் அதை ஓவர் கம் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா என்ன ரெஸ்டாரண்ட்? ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டை உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் ஒரு ஆசை. தமிழ்நாடு ஃபுட் எப்பவுமே அந்த தனிப்பட்ட ருசி சுவை இருக்கும். அதுவும் சீக்கிரமா சமைக்கிற ஃபுட்டு. கரெக்டா? அவங்க 2 பேருக்குமே அப்துல் கலாம் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த ஊரு? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்ல சவுத் இந்தியன் ஃபுட்டு வேற லெவல் வெரைட்டிஸா இருக்கும். கரெக்டா? எல்லாமே சேர்ந்து ராமேஸ்வரம் அப்படின்னு பேரு வச்சாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. இப்ப நீங்க புதுசா ராமேஸ்வரம்னு ஒரு பேரு கேட்டீங்கன்னா என்ன தோணும்? ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட், சில பேருக்கு அப்துல் கலாம் ஐயா, இதுதான் அந்த ஞாபகம் வரும். அந்த நேம் தான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு. அங்க இந்த டைம் நான் பெங்களூர் போயிருந்த போது சாப்பிட போயிருந்தேன். அப்துல் கலாம் ஐயாவோட போட்டோ பார்த்தேன். அப்துல் கலாம் ஐயா போட்டோ, ரெஸ்டாரண்ட் பேர் ராமேஸ்வரம். ஏதோ ஒன்று லிங்க் ஆகுதுன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் ஃப்ரெண்டு சொன்னாரு, இந்த ஓனர்ஸுக்கு அப்துல் கலாம் ஐயாவோட பிடிக்கும், அதனாலதான் ராமேஸ்வரம்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் ஊருக்கு வந்தேன். வந்த உடனே என்னடா இந்த ராமேஸ்வரம் கஃபேன்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவனோட சக்சஸ் ஸ்டோரி அதுக்கும் மேல வேற லெவல். அதனாலதான் இது உங்களுக்காக இந்த கண்டென்ட் எடுத்தோம்னு நினைச்சேன். இன்னைக்கு அதை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். கீ மசால் தோசை, கார்லிக் ரோஸ்ட் தோசை, தட்டு இட்லி, வடை, கீ மினி இட்லி, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ். அப்புறம் அந்த ஃபில்டர் காஃபிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அங்க போய் பார்த்தா ஜேன்னு கும்பல் நின்னுதான் சாப்பிடணும். அங்கங்க டேபிள் போட்டிருப்பாங்க, அங்க ஸ்டெப்ஸ் இருக்கு, எல்லாரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த பிளேஸ போனா செம வைபா இருந்துச்சு. ஓகேப்பா, பெங்களூர் வந்ததுக்கு எங்கேயாவது வெளியே போலான்னு பார்த்தேன். இந்த ஒரு இடத்துக்கு வந்தது ஒரு பெரிய மனநிறைவா இருந்துச்சு. சரி, ராமேஸ்வரம்னு பேர் வச்சா போதுமா? இல்லைங்க, அதுக்கு மேல இவ்வளோ கஸ்டமர்ஸ் டெய்லியும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பெங்களூர்ல சொல்லவே தேவையில்லை, எங்க பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் தான். அப்படி இருக்கும்போது இந்த ராமேஸ்வரம் ரெஸ்டாரண்ட் தனியா இருக்கணும்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் வேணும்ல. வேற ஒண்ணுமே இல்ல, குவாலிட்டி. இத பத்தி திவ்யாவும் ராகவும் என்ன சொன்னாங்கன்னா, முதல் விஷயம் குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ரெஸ்டாரண்ட் தமிழ்நாட்டில் கிடையாது, பெங்களூர்ல 4 இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 இடத்துலையுமே ஒரே மாதிரி குவாலிட்டி வச்சிருக்கணும்னா பெரிய விஷயம் தானே. அதுதான் இங்க பண்ணியிருக்காங்க. இங்க பேக்கிங் சோடா கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃபேப்ரிக் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ட் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் ஆட் பண்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. பியூரா கீ மட்டும்தான்.
அங்க பாத்தீங்கன்னா கீயை அப்படியே வச்சு ஊத்தி தராங்க. அங்க கீ மட்டும்தான், ஆயில் கூட மிக்ஸ் பண்றது கிடையாது. இந்த 4 இடத்துலயும் ஒரே மாதிரி குவாலிட்டி கன்சிஸ்டன்ஸா கொடுக்கறது தான் என்னோட ஸ்பெஷலே. நம்பர் 2 ஃப்ரெஷ்னஸ். எந்த கடைக்கு போனாலும் எந்த நேரத்துக்கு போனாலும் ஒரே மாதிரி டேஸ்ட், ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சி. எப்படி? அவங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் தயாரிப்பாங்க. பேட்சா சட்னி நைட்டு வந்தாலும் அதே மாதிரி இருக்கும், காலைல வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். தோசை மாவு பேட்சா தான் ரெடி பண்றாங்களாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவங்க கடையில ஒரு கடையில கூட ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது, எதையுமே சேவ் பண்றது கிடையாது. அப்போ ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 ஸ்டாஃப் ட்ரைனிங். ஸ்டாஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னு கேளுங்க. ஸ்டாஃப் புதுசா ஒன்று சேர்ந்தோன்னே மாஸ்டர் ஒரு வீச்சு போடுங்க அப்படிலாம் சொல்றது கிடையாது. அந்த ஸ்டாஃபுக்கு ரெகுலரஸா ட்ரைனிங் கொடுத்துட்டு வரவங்களுக்கு எப்படி கவனிக்கணும், நம்ம எப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்முறைகள்லாம் சொல்லி கொடுத்து 700 எம்ப்ளாயிஸ் இப்போ இருக்காங்க. ஒரு 10 கோர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. 700 எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் கம்பெனியே ரன் பண்றாங்க. திவ்யா ஒன்ஸ் சொல்லியிருக்காங்க, எங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்லாம் கடவுளே எங்களுக்கு அனுப்புன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எம்ப்ளாயிஸை எப்படி சொல்றாங்க, எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னு. 4வது லாங் ஹார்ஸ். பெங்களூர்ல 2 மணி வரைக்கும் இந்த ஹோட்டல் தான் ஓப்பன் ஆயிருக்கும். பெங்களூர் சிட்டினே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பனி சிட்டி தான். எல்லாரும் லேட்டாக தான் தூங்கவே போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 மணிக்கு நீங்க போனீங்கன்னா கூட இட்லி கிடைக்கும், சுட சுட தோசை கிடைக்கும். இது போதும் அவங்களுக்கு. இப்ப 24 மணி நேரமும் 7 நாட்களுக்கு திறக்க முடியுமா அப்படின்னு கவர்மெண்ட் அப்ரூவ் கேட்டிருக்காங்களாம். 5வது ஐட்டம், இது ரொம்ப ஸ்பெஷல், கல்ச்சர் தான். அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ், அங்க ஒர்க் பண்றவங்க பாத்தீங்க எல்லாரும் சிரிச்ச முகமா தான் இருப்பாங்களாம். எல்லாரும் துரு ஜாலியா ஹாப்பியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நைட் 2 மணிக்கு போனாலும் இதே ஃபேஸோட துரு தான் இருப்பாங்க. இதுதான் இவங்களோட பெரிய பிளஸ் பாயிண்டே. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்றவங்களை பாத்துக்கிறதுனாலதான் அவங்க ஹாப்பியா துரு ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நின்றுட்டே ஒர்க் பண்ணணும். அங்க பாத்திருக்கேன், யாரும் நின்றுட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஜாலியா ஹாப்பியா அந்த பெயினை வெளியே காமிக்காம ஹாப்பினஸ் ஃபேஸோட ஸ்மைலோட டெலிவர் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் பெய்டு வீலாகர்ஸா வந்துட்டாங்க. அப்படியே அந்த இட்லியை போட்டா அந்த பிரியாணியை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நானும் போய் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். பெருசா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனா இந்த கடையில என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா பெய்டு வீலாகர்ஸ் நாங்கள் கூப்பிட மாட்டோம், நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போடுவோம். ஆனா 95% மக்கள் நீங்க போய் வெளியே சொல்றதுதான். அவங்க சொல்ற அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் மட்டும்தான் ராமேஸ்வரன் கஃபே இன்னைக்கு இவ்வளவு பெரிய கடையா மாத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 2021 2023 எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2 வருஷம் தான். அந்த 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய கடை இவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான். வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்னா நான் போய் இன்னொருத்தருக்கு சொல்றது, அவங்க சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க இன்னொருத்தருக்கு சொல்றது, இப்படி பரவலத்தான் இந்த ராமேஸ்வரன் கஃபே இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு கூட பாருங்க, நான் சாப்பிட்டனாலதான், நல்லா இருந்தனாலதான் அதை அவங்கள்ட்ட வந்து சொல்றேன். இப்ப நான் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தனி டீமே இருக்கு. ஆன்லைன் ரிவ்யூஸை, நெகட்டிவ் ரிவ்யூஸை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை தனியா பிரிச்சு அதை நல்லா என்ன பண்ணலாம், இது எப்படி திருத்தலாம்னு பாக்குறதுக்குன்னே தனியா ஒரு டீமே வச்சிருக்காங்க. 6வது லோ ப்ராஃபிட் மார்ஜின். இந்த கடையில ஒரு தோசை செய்யறான்னு வச்சுக்கோங்க, கேஸ் செலவு, எம்ப்ளாயி செலவு எல்லாமே சேர்த்து 10 ரூபாய் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ். அந்த தோசையை 15 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க, லோ ப்ராஃபிட் மார்ஜின் தான் விற்கிறாங்க. அப்புறம் எப்படி சக்சஸ் ஆச்சு? ஒரு தோசையை 10 பேர்த்து கொடுக்கறதுக்கும் ஒரு தோசையை 100 பேர்த்து கொடுக்கறதுக்கும் 5 ரூபாய் ஆட் ஆனா அதுதான் லாபமே. இவங்க ஸ்ட்ராட்டஜி. திவ்யா மற்றும் ராகவ் இவ்வளவு நேரம் பிசினஸ் பார்ட்னர்ஸ். இப்ப ராகவுக்கு திவ்யாவை பிடிச்சு போச்சு, ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, திவ்யாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருந்தவங்க இப்ப லைஃப் பார்ட்னர். 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. கோவிட், ஃபர்ஸ்ட் கோவிட், செகண்ட் கோவிட், அப்புறம் 2023 இந்த கோவிட்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு வந்தா 2023 ஒரே வருஷம் தான். அந்த ஒரு வருஷத்துல மாசம் 4.5 கோடி, வருஷம் 50 கோடி, 4 இடத்துல பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஹைதராபாத்ல, துபாயில ஆரம்பிக்க போறாங்க. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா ஆரம்பிக்கணும், இந்தியா ஃபுல்லா ஆரம்பிக்கணும் சொல்லியிருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்க? இப்ப மார்க்கெட் வேல்யூவேஷன் மட்டும், அவங்க கம்பெனி மார்க்கெட் வேல்யூவேஷன் மட்டும் 19,000 கோடி ரூபாய். ஒரு ரோட்டு கடையில இருந்து இன்னைக்கு வருஷத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பாதிக்காம. இது அவ்வளவு ஈஸியாலாம் கிடையாது. எது எப்படியோ பெங்களூர்ல செம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணேன். அதுல முக்கியமா இந்த கீ ரோஸ்ட்டு, மசால் ரோஸ்ட்டு, தட்டு இட்லி, கீ இட்லி, இது எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டேன். கடைசியில பொங்கல், சக்கரை பொங்கல், அதுவும் அவ்வளோ டேஸ்ட். கீ தான் ஊற்றினாங்க, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கடைசியில இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபில்டர் காஃபி, அதுவும் வேற லெவல். எல்லாமே வேற லெவல் தான். அவங்க மெனு ஐட்டத்துல அத்தனை வெரைட்டியும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம், ஆளுக்கு ஒன்று வாங்கினோம், டேஸ்ட் பண்ணோம், ட்ரை பண்ணோம். சூப்பர். என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல KFC, மெக்டொனால்ட்ஸ், சப்வே, பீஸா ஸ்டாப், டோமினோஸ், இது மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இந்தியாவை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு.
ஆனா இந்தியா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட வேர்ல்ட் லெவலில் டாமினேட் பண்ணதான் நம்ம சொல்லணும். அது முக்கியமா சவுத் இந்தியன் ஃபுட். இந்த மாதிரி அத்தன்டிக் சவுத் இந்தியன் ஃபுட்டு எவ்வளோ முக்கியம். நம்ம இந்தியா ஃபுட்டு கிரேஸ் எங்கேயோ போயிடும். நம்ம வீட்டில் பாட்டி செய்கிற சாப்பாடு, அம்மா சாப்பாடு, மனைவி சாப்பாடு இது ஒரு கடையில் கிடைச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் தான், ஃப்ளேவர் தான் அந்த கடையில் ராமேஸ்வர கஃபேல இருக்கு. மோர் தென் அ ப்ராஃபிட். இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டா மற்றவங்களுக்கு கொடுத்தா மனசு நிறையும். அது போதும்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக. நன்றி, வணக்கம். சாப்பிடலாமா? இட்லி சாப்பிடலாமா? தோசை சாப்பிடலாமா? தோசை வேணாம், இட்லி வை. இட்லி ஆறி போயிருக்கு. இட்லி வேணா, தோசை வை. தோசை தான் ஆறி போய்க்குது. தோசை வேணா, இட்லி வை. சாப்பிடவே வேணாம். எழுதுடா.